மாத்திரம் ஆம்பளையா? இல்ல நான் யாரு? புறம்போக்கு. உண்மைதான். உன் பொண்டாட்டி சொன்னவே இப்ப நீ சொல்ற அதுக்கு சொன்னமா நான் புறம்போக்குலாம் இல்லைன்னு சொல்லல. அப்படியே சுத்தி கிடக்குறானே உதவ கூடன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து உங்க தலைமையில கல்யாணம் செய்து வச்சுக்கோ. ஆமா. பிறந்தது 2 புள்ளியா இருந்தாக்க கம்மன் விட்டு 2 பொண்ணா போச்சு. பெண்ணுக்கு குடிக்காக காலத்துல மொட்டை வச்சு காது குத்தமே அப்படியே பத்திரிக்கை வச்சேன். முத பத்திரிக்கை யாருக்கு எடுத்து என்ன மாதிரி பெரியவங்களை வைக்கணும்? என் மாமியார் எடுத்து முத பத்திரிக்கை கொடுத்தையா? என் சொந்த பந்தம் 1000 வந்திருக்கலாம். அந்த நிறைஞ்ச சபையில முதலா வந்து நின்று என் மானத்தை காப்பாத்துன்னு தட்டு வரிசை வச்சாங்க பாரு. அத போய் அன்னைக்குதான் நம்ம நடந்து போட்டோம். கணக்கு 10 வருஷம் காது குத்துல சபை நிரப்பிட்டாங்களா? என்ன மாமியார் டேய், சபை நிரப்புற மாதிரி ஒரு 101 தட்டு வச்சிருப்பாங்களா? அது 100 வைக்கிறாங்களே 101 அவ்வளவு கேவலமா போயிட்டு நான் ஐயோ அது விடு. ஆனா ஒரு 301 அவ்வளவு சீப்பா லஞ்ச்ல ஆனா ஒரு 501 3 தட்டு வச்சு வச்சாங்க. என்னமா இது? மூணு தட்டு வச்சாங்க மாமியார் இல்ல. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண முடியும். சரி தட்டு வரிசை விடு. என் 2 பொண்ணுக்கும் என் மாமியார் எவ்வளவு சவரம் செய்திருப்பாங்க? 1 1 2 ஒவ்வொரு பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சவரம் 2 சவரம் செய்யற வேடா. 2 பொண்ணுகள் சேர்த்து 4 சவரம் வச்சாங்க. ஜென்மத்தை அலசா காலை சவரம் எப்படி வச்சுருக்கேன் ஆரம்பிச்சு கேவலமா நினைக்கிறேன். நான் எவ்வளவு பெருமையா நினைச்சேன். அந்த 4 சவரம் வந்து ஆட்டை விட்டாங்க மாட்டை விட்டாங்களோ நேரத்து போய் போட்டாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் வட்டி வாங்கினாங்களோ என் பொண்டாட்டி 8 பாரு மாமான்னும் போது ஜென்ம சிந்தி போச்சுயா. அவங்க வந்து நின்னுங்க எனக்கு கோடிக்கு சமம். அவங்க கொடுக்குற இந்த உதவாத உயிர் இல்லாத தங்கத்துக்கு தான் நான் எழுதி போறேன். இப்படி தங்கம் கூட வருஷம் தரம் போறியா? உன்ன போல ஒரு தங்கமான பொண்டாட்டி எங்க ஒப்பனுங்க ஆத்தாலும் எனக்கு கட்டி கொடுத்தாங்க. அதை விட ஒரு தங்கம் எனக்கு தேவையா அப்படின்னு 4 வார்த்தை நறுக்குன்னு பேசி அவங்க வச்ச 4 சவத்தை எடுத்து கையில கொடுத்து முதல்ல 8 மொமாட்டில் கூட்டிட்டு போறாங்க. என் பொண்டாட்டி அப்படி ஆனந்தத்துல உன்ன போல ஒரு கணவனை நான் எந்த ஜென்மத்தில் அடைவிட்டா என்ன செய்த புண்ணியமோ எனக்கு கணவனா வந்திருந்தா ஒண்ணு போனாலும் வந்து அச்ச ஜென்மத்தை ட்ரை பண்ணுவோம். நீ வேறுங்க அந்த கால் கழுத்த கையில் சும்மா போவாத. 50 ரூபா பணம் இருக்குது 50 ரூபாய்க்கு பஸ்ஸுக்கு போய் வாங்க அப்படின்னு மாமா ஒண்ணு விட்டு ஒரு போது நான் பிரிஞ்சது கிடையாது. இதே பஸ்ல போய் இதே பஸ்ல திரும்பி வந்துடுறான். ஏன்டி அவசரப்படுறேன்? வயசான காலத்தில் ஒப்பனுக்கும் கோத்தாளுக்கு நல்ல நாட்டு ருசியா மீன் கருவா அப்படின்னு செஞ்சு போடு அப்படின்னு. மாமா அப்ப நான் 1 வாரம் பொறுத்து வரட்டுமான்னு கேட்டான். ஏன்டி அவசரப்படுறேன்னு கேட்டேன். அப்ப நான் எப்பதான் மாமா வரத்துன்னு கேட்டான். ஒரே வார்த்தை சொன்னேன். ஒப்பனு வார்த்தால் நம்ம பசங்களுக்கு எப்ப ஒரு சவரம் போடுறாங்க சொன்ன என்ன பண்ண ஏன் கல்லுக்கு சொன்ன கூடாது எல்லாத்தையும் பத்தி நீ எச்சு அவளை சீனு ஒரு வார்த்தை பட்டுன்னு போத்த ஒரு அடி அடிச்சுட்டு வச்சுட்டா 4 தெருவுக்கு போவா. ஊர்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் உதவாதான் நம்மளை கூட பஞ்சாயத்து ஏன் நமக்கு அந்த கோயில் எப்ப ஒப்பனு பார்த்தாலும் என் பசங்க செய்ய வேண்டிய சீட் செய்யலையோ இனிமேல் என் வீட்டுல நீ இருக்காது சும்மா அனுப்பல ஆத்துன்னு ஆத்தா